ஆரத்தி எடுத்த பெண்களுக்கு பணம் வழங்கிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது லஞ்சம் கொடுத்தது உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் பாஜக ஆதரவுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் ராமநாதபுரம் தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்ற பெண்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் தனது பையில் இருந்து 1500 ரூபாய் பணத்தை எடுத்துக் கொடுத்தார். இது தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் தேர்தல் கண்காணிப்பு குழு அதிகாரி அருள் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் லஞ்சம் கொடுத்த குற்றத்திற்கான இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 171E உட்பட 3 பிரிவுகளின் கீழ் ஓ பன்னீர்செல்வம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் நேற்று இரவு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி அமமுக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது தில்லைநகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உறுதுணையாக இருப்போம் என்று தமாக வாக்குறுதி அளித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் G.K. வாசன் சென்னையில் வெளியிட்டார். அதில் போதைப் பொருட்களை முழுமையாக தடை செய்திட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுத்து இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு 5% இடஒதுக்கீடு வழங்கவும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய இஸ்லாமிய பெண்களுக்கு திருமணத்திற்கு 50,000 ரூபாய் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய G.K. வாசன், கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் ஆட்சி என்றும் அதற்கு பச்சை கொடி காட்டியது திமுக என்றும் குற்றம் சாட்டினார். அந்த கடமையை முறையே செய்யாமல் ஏன் எங்களுக்கு சிம்பல் கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தின் அடிப்படையிலே முறையாக செய்து சிம்பல் பெற்றவர்கள் மீது பொறாமைப்பட்டால், வேகப்பட்டால், கோபப்பட்டால், அதற்கு அரசியல் காரணங்களை சொன்னால் இதையெல்லாம் சொல்லி வாக்காளர்களை யாரும் ஏமாற்றிவிட முடியாது. ஆளும் கட்சியினர் மக்களிடம் அழுத்தம் கொடுத்து வாக்குகளை சேகரிப்பதாகவும் வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். பஞ்சாபில் பிறந்தநாள் கேக் சாப்பிட்டு 10 வயது சிறுமி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பாட்டியாலாவைச் சேர்ந்த 10 வயது சிறுமி மன்வி கடந்த 24ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடினார். இதையொட்டி அங்குள்ள பேக்கரியில் ஆன்லைன் மூலம் கேக் ஆர்டர் செய்தனர். பின்னர் சிறுமிக்கு அவரது குடும்பத்தினர் கேக் ஊட்டிவிட்டனர். கேக் சாப்பிட்ட சிறிது நேரத்தில் சிறுமி மற்றும் அவரது குடும்பத்தினர் வாந்தி எடுத்ததாக தெரிகிறது. அதன் பின்னர் அனைவரும் உறங்கச் சென்ற நிலையில் மறுநாள் காலையில் சிறுமி மன்வி உயிரிழந்ததால் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் பேக்கரி உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தனக்கு வாய்ப்பு கிட்டாமல் போக முயன்றவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக திருச்சி தொகுதி காங்கிரஸ் MP திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் மைய பகுதியான திருச்சியை மையமாக கொண்டு தனது அரசியல் செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும் என்றும், தனக்குள்ள மத்திய மாநில அரசுகளின் தொடர்பு, அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் முடிந்த நன்மைகளை மக்களுக்கு தொடர்ந்து செய்யப்போவதாகவும் தெரிவித்துள்ளார். இத்தேர்தலில் தான் மீண்டும் போட்டியிட விரும்பியவர்களுக்கும், தன் வாய்ப்புக்காக உதவிட முயன்றவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினராக தான் தொடரக்கூடாதென இத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிட்டாமல் போக முயன்றவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, திருநாவுக்கரசருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்காதது வருத்தமளிப்பதாக கூறினார். இன்று அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை என்ற வருத்தம் எனக்கும் இருக்கிறது, எங்க தலைவர் ராகுல் காந்திக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த முறை வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை. இதைவிட பெரிய பதவி திருநாவுக்கரசருக்கு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இயக்குநர் அமீர் விசாரணைக்கு ஆஜராக டெல்லி போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக திமுக அயலக அணி முன்னாள் நிர்வாகியும் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை டெல்லி போலீசார் கடந்த 9ஆம் தேதி கைது செய்தனர். இதையடுத்து மத்திய போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு போலீசார் அவரை காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் வழக்கில் இயக்குநர் அமீர் நேரில் ஆஜராக டெல்லி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். டெல்லி
ஆர்கேபுரத்தில் உள்ள தேசிய போதைப் பொருட்கள் தடுப்பு பிரிவு தலைமையகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஜாபர் சாதிக் தயாரித்த படத்தை அமீர் இயக்கியிருந்தார். அத்துடன் அவர்கள் இருவரும் பல்வேறு நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கும் வீடியோக்கள் வெளியாகி வந்த நிலையில் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானிக்கு அவரது இல்லத்திற்கே சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாரத ரத்னா விருது வழங்கினார். நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா முன்னாள் துணை பிரதமர் எல்.கே. அத்வானிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. பாரத ரத்னா விருது வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் சனிக்கிழமை நடந்தது. வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக எல்.கே. அத்வானி அந்த நிகழ்ச்சியில் நேரில் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள அத்வானியின் இல்லத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் சென்று பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தார். அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கும் நிகழ்வில் பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தலில் பாஜகவை வீழ்த்த வேண்டி சென்னை முண்டக கன்னியம்மன் கோயிலுக்கு நேர்ந்துவிட்ட ஆடுதான் இது. வீழட்டும் பாஜக வெல்லட்டும் தமிழ்நாடு என்ற பெயரில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பரப்புரையை தொடங்கியுள்ளார். இதையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள முண்டக கன்னியம்மன் கோயிலில் அம்மனுக்கு கிடாயை நேர்ந்துவிட்டு பொங்கல் வைத்து வழிபட்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி தமிழ்நாடு முழுவதும் பாஜகவிற்கு எதிராக பரப்புரை செய்யப்போவதாக தெரிவித்தார். ஆடு ஏன் கொண்டு வந்தீங்க? ஏதாவது குறியீடா? ஆட்டுக்கு நீங்க உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அதை வைக்கலாம். பாஜக ஏகப்பட்ட பேர் இருக்குது. அந்த பேர்ல ஏதோ ஒரு பேரை நீங்க அதுக்கு வச்சுக்கலாம். பாஜகவை வீழ்த்த ஐயனாரும் அம்மனும் தங்களுக்கு துணை நிற்பார்கள் என்றும் திருமுருகன் காந்தி தெரிவித்தார். ஈரோட்டில் அண்மையில் உயிரிழந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்தியின் குடும்பத்தினரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். ஈரோடு மக்களவைத் தொகுதி எம்பியாக இருந்த கணேசமூர்த்தி கடந்த 24ஆம் தேதி தற்கொலைக்கு முயன்றார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி கடந்த 28ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த நிலையில் ஈரோட்டிற்கு பரப்புரைக்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கணேசமூர்த்தியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த கணேசமூர்த்தியின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரது மகன் மற்றும் மகளுடன் சிறிது நேரம் அமர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். வெள்ளியங்கிரி மலையில் ஏறிய மேலும் ஒருவர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பூண்டி அருகே உள்ள வெள்ளியங்கிரி மலை உச்சியில் சுயம்பு லிங்கமாக காட்சியளிக்கும் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க பக்தர்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி சென்னை முகப்பேரைச் சேர்ந்த 50 வயதான ரகுராம் தனது நண்பர்களுடன் நேற்றிரவு வெள்ளியங்கிரி மலையில் ஏறத் தொடங்கினார். அதிகாலை 2:30 மணியளவில் 5வது மலையில் ஏறும்போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு ரகுராம் அங்கேயே மயங்கி விழுந்தார். இதையடுத்து வனத்துறையினர் உதவியுடன் டோலி மூலம் ரகுராமை கீழே இறக்கினர். மலையடிவாரத்தில் இருந்த மருத்துவர்கள் பரிசோதித்ததில் அவர் மூச்சுத் திணறல் காரணமாக இறந்துவிட்டது தெரியவந்தது. கடந்த 1 மாதத்தில் 5 பேர் வெள்ளியங்கிரி மலை ஏறிய போது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பது சக பக்தர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.